நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கடை வீதிகள், மற்ற ஷாப்புகள் எல்லாமே வந்து பயங்கர ட்ரெஸ் கடையிலேருந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அலமோதுங்க. நடக்கக்கூட வழி இல்லை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லேருந்து எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காசு உள்ளவங்க சிறப்பாக கொண்டாடுவாங்க. காசு இல்லாமல் ஐயோ நம்ம புள்ள ஏமாந்துருமே வச்சிருமேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள நகையோ இல்லை வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊரில் லோக்கலில் வேலை பார்த்தாலும் வச்சாலும் யார்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்கி நம்ம இந்த தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி போய் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டால் கடை வீதியில் கால் வைக்க இடம் இருக்காங்க. எல்லா பகுதியிலும் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கடன் வாங்கியோ இல்லை கோல்டு அடகு வச்சோ இந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படும் பின் விளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். வணக்கங்க, இது உங்கள் ராம்குமார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃபங்க்ஷனும் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. இல்லை வந்து ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. இப்போ தீபாவளி வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பிளானிங் வச்சுட்ருப்பாங்க. நானும் அப்படி தான் ஒரு பிளானிங்லாம் வச்சுருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற ஒரு ஒரு இந்த மாதம் ஆயிடுச்சு. அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயல்லையும் வேலை இருந்துச்சாலும் அதுக்காகவும் காசு கொஞ்சம் நான் தீபாவளிக்கு கரெக்டாக வந்து காசு ஒதுக்கினேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைலாம் வந்தாலும் கொஞ்சம் பட்ஜெட் அப்படியே குறுக்கிக்கிட்டேன். அப்படிங்கும்போது எங்கள் அம்மா வந்து நேற்றுக்கு வந்து பேங்க்கு போயிட்டு இந்த நகைக்கு வந்து வட்டி கட்டலாம் அப்படின்னு போகும்போது என்ன சொல்கிறாங்க, உங்கள் நகை இவ்வளோ இருக்குது, இவ்வளோக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா, எப்பா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா இல்லைம்மா நம்ம நகை திருப்பணுங்கிற ஒரு எய்மில் இருக்கோம். நகைக்கு வந்து விலைன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் கடைசியில் வந்து நம்ம அந்த நகையை வந்து கை விடுற மாதிரி தான் வரும். நமக்கு பல்காக வந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பல்காக வந்து திருப்புறதுக்கு வந்து காசு நம்ம கையில் சேராது. அதனால் வேணாமல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு வாங்க, இருக்கிறத வச்சு சிக்கனமாக செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து மன்னிப்பே கேட்டாங்க. இந்த வருஷம் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் சிக்கனமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிறிய பட்ஜெட் தான் ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு அன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணிடுவார். ஆனால் அவர் அளவுக்குலாம் என்னால் இரவு பகல் தூங்காமல் ஏதோ ஒன்று பண்ணி எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வெடி கிடி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த குறைலாம் வைக்கல. இன்னமும் வந்து கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடுறதுக்கான ஒரு இது இல்லை. கொஞ்சம் ஒரு சிறிய பட்ஜெட் தான், ஒரு 50,000க்குள்ளே தான் வந்து தீபாவளிக்கு ஒதுக்கியிருக்கேன் என் குடும்பத்துக்கு. ஏன்னா கொஞ்சம் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகம், குழந்தைங்களும் அதிகம் அப்படிங்கிறதால வந்து ஏன்னா இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வருஷத்தை நம்ம எப்படியே ரன் பண்ணால் போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு கமிட்மெண்ட்டுகள் அதிகமாக உருவானதால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு வந்து பெருசாக வந்து பட்ஜெட் ஒதுக்கிறதுக்கான சூழ்நிலையில் வந்து எனக்கு கொஞ்சம் தவறிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம பண்ணின மிஸ்டேக்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டுறேன். என்னடா ஏதோ சொல்ல வந்துட்டு இதை சொல்கிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் வந்து கையில் காசு இல்லை அப்படின்னா வந்து வட்டிக்கு வாங்கி நீங்கள் அது செலவு பண்ணாலும் திரும்ப வந்துட்டு அதை அடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சம்பளம் வந்து அனுப்பிச்சி விட்ருப்போம். ஏன்னா இப்போ நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வேலை செஞ்சு அடுத்த சம்பளம் வருது அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதம் வாங்கி நம்ம வீட்டுக்காரர் தான் அந்த சம்பளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கிறாங்க. அது வீண் செலவாகவும் இருக்கலாம், இல்லை வந்து காரிய செலவாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. அப்போ இந்த சம்பளம் எடுக்கும், அதை அடைக்கும் போது இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் தீபாவளி வருது அப்படின்னா இந்த தீபாவளி காசுலாம் போயிடும். அப்போ யார்கிட்டே கடனை உடனேங்கடா புள்ள பொண்டாட்டிங்க ரோட்டில் நின்றுமா வச்சுருமா யாரையும் ஏமாந்தணும் சொல்லிட்டு இங்கே எவ்வளோ மாட்டேன். இங்கே வந்து ஊரில் விட வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு காசு வாங்கலாம் ரொம்ப கஷ்டங்க. அப்படி கொடுத்தாலும் பெரிய வட்டி. ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் உங்கள் வீட்டுக்காரங்க யாராவது வெளிநாட்டில் நான் வட்டிக்கே வாங்கி கொடுக்குறேன்னு கண்டிப்பாக வாங்காதீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து வட்டிக்கு மீன்ஸ் வந்துட்டு யாரும் இதெல்லாம் நம்ம ஊர் மாரிலாம் கிடையாது. கூட வேலை செய்ய தான் கொடுப்பாங்க. சரி அவங்கள்ட்ட என்ன இப்போ ஒரு $100 வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு $120 கொடுக்குற மாரி இருக்கும். அப்போ வந்து யோசிச்சிங்க எவ்வளோ வட்டின்னு. ஸோ அதனால் வந்துட்டு இருக்கிறத வச்சு ஒரே நாள் தான் ஓடிடும். இப்போ சொடக்கு போகிறதுலேயே ஓடிடும். அதனால் வந்து இருக்கிறத வச்சு நல்லா கையை ஆக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கான என்ன பட்ஜெட் இருக்குது, இல்லை வீட்டில் கோழி கீழே தான் அதை அடித்து சாப்பிட்டு எண்ணெய் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு நிம்மதியான ஒரு டிவி நல்ல ஒரு படம் போட்டாங்கன்னா பார்த்துட்டு வீட்டில் கால் பண்ணிவிட்டு வச்சுட்டு ரிலாக்ஸாக இருங்க. பைக் எடுத்துகிட்டு போய் வெளியில் சுற்றாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தீபாவளினா எல்லாமே வந்து மதிப்பிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. தயவுசெய்து வந்து மது வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் குடிச்சிட்டு சேஃபாக இருங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சரி நம்மக்கிட்ட தான் கோல்டு இருக்கு, நம்ம கோல்டு போய் அடகு வச்சே நம்ம பார்க்கலாம் வைக்கலாங்கும் போது நீங்கள் வந்து 25,000 ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு 30,000 பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் நகை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு போகும் அப்படின்னா மேடம் 1 லட்ச ரூபாய்க்கு போங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த காசு அப்போ நீங்கள் சொல்லுவீங்க 1 லட்ச ரூபா ஒருத்தாங்க நாங்கள் வாங்கிட்டாங்க, சரி இவர் என்ன சொல்லுவா வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்றவாப்பில். அப்படி நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா இல்லை உங்கள் நகைக்கு வேணால் ஃபுல் காசு நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா திருப்பும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அவ்வளோ காசு சேர்க்கறதுக்குள்ள அந்த நகையை முழுகினாலும் முழுகிறோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து மைன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கோல்டு எடுக்கிற மைன். அப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து இப்போ வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து அந்த மலைப்பகுதிகளில் வந்து கோல்டு இருக்குது அப்படிங்கிறதால வந்து
அங்கே மைன் அமைக்கலாம் அப்படிங்கும்போது அமெரிக்கா வந்து அங்கே தாலிபான் ஆட்சி இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனால் சப்போஸ் இப்போ ஏன்னா எல்லா நாடுகளும் வந்து அந்த நாட்டில் மைனில் வந்து எங்களுக்கு வந்து 75% தரணும். முன்னே வந்து 25% அந்த நாட்டுக்காரங்களும் 75% மைன்காரன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் வேலை வாய்ப்பு எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எல்லா மைன் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. அப்படி அங்கே போகும்போதும் அவங்களும் அதே கண்டிஷன் தான் வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் பயந்துக்கிட்டு வந்து மைன்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஏன் நம்ம மைன்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை கோல்டு கல்லை மண்ணை வெட்டி அதில் ஒரு கோல்டு சளிச்சு எடுத்து சேல் பண்ணுறதை விட மக்கள்கிட்ட மிடில் கிளாஸ் மக்கள் ஏழை மக்கள்கிட்ட வந்து ஆசையை தூண்டி விட்டு விற்றுருவோம், அவங்கள்ட்ட நகையை பிடிங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கூட நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு உங்கள் நகைக்கு இவ்வளோ காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மிடில் கிளாஸ் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் தோடு போட்டிருப்பாங்க, தாலிக்கு செயின் போட்டிருப்பாங்க, இல்லை மூக்குத்தி போட்டுருவாங்க. இதையும் பிடிங்கி இது பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தரேன் அதை தரேன் ஆஃபர் பண்ணி உங்கள் நகை இவ்வளோ தான் தரேன்னு சொல்லிட்டு மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட வந்து நகையை பிடிங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தெரியாமல் நம்ம வந்து காசு நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அடகு வச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா வந்து மைன் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குதா நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பேன். இப்போ தங்க விலை வந்து கிடுகிடுன்னு ஏறிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு லேண்டு வாங்கி போட்டிருந்தாலும் நம்ம அர்ஜென்ட் விற்க போனால் நம்ம சூழ்நிலை கருதி வந்து என்ன பண்ணுவான், இவன் எவ்வளோ காசு கேட்டாலும் தருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருந்தால் 5 லட்ச ரூபா கூட கேட்பாங்க. ஏன்னா ஒரு நிலமையை புரிஞ்சுக்கிட்டு. அதே ஒரு கோல்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிலமும் இம்பார்ட்டன்ட் தான். அது வந்து நீங்கள் கரெக்டான இப்போ சேல் பண்ணிங்கன்னா கரெக்டான வியாபாரம் போகும். ஆனால் கோல்டுங்கிறதுனா கையில் வந்து நம்ம எப்பவுமே காசு வச்சுட்டு இருக்கோம். அர்ஜென்ட் உடம்பு சரியில்லை போல் வரலாம். இப்போ எங்களுக்குலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா எப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து நகையை கழட்டி கொடுப்பாங்க. அப்படி போய் தான் இதுமாரி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. இந்த நகைங்கிறது தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 hour 2 hour நம்ம காசு கிடைக்கிறதுக்கான ஒரு பொருள் அது. அதை வந்து நீங்கள் சுத்தமாக எல்லாம் வீட்டில் ஒன்றுமே இல்லாத நீங்கள் தொடச்சிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் வந்து ரொம்ப 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 பின்னோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிக்கு வந்து சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். அதே பேங்கில் நீங்கள் ஆல்ரெடி நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா வட்டி கட்ட போகும்போது அவங்க ஆசையை தூண்டுற மாரி, மேடம் நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா தான் வச்சுக்கிறீங்க, உங்கள் நகைக்கு பின்னே வேலைக்கு வந்து ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கிங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் நகையை வந்து நீங்கள் மீட்கக்கூடாங்கிறதுக்காக அந்த டார்கெட் அவங்களுக்கு. ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட எப்படி சுரண்டலாம், எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதே நீங்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கீங்க, அந்த டைம் உங்களுக்கு கேட்டான சூழ்நிலை காசு போனாங்கன்னா அப்போலாம் தரவே மாட்டாங்க. இப்போக்கி வந்து இதுமாரின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கோல்டு பிடுங்கிறதுக்காக எல்லா நிறுவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பேங்காக இருந்தாலும் சரி தான், இல்லை கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களும் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு நகைக்கு இவ்வளோ விலை ஏறி வச்சு வாங்கிக்க போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இருக்கிறத காப்பாற்றிக்கிங்க. இனி நகைகள் வாங்குறது வந்து ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ளவங்க வந்து நகைகள் வந்து வாங்கி போடுறாங்க. ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நகையை காப்பாற்றிக்கிங்க. காசு அதிகமாக கிடையாது சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து மீட்க முடியாமல் ஏலத்தில் விட்டுறாதீங்க. அதேமாதிரி தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படாசு வெடிக்கும்போது குழந்தைங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத படாசுகளை சவுண்டு அதிகமாக சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய வெடியெலாம் வாங்கி கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு எது மாதிரி புதவனம் சங்கு சக்கரம் இந்த மத்தாப்பு இதெல்லாம் இதுமாரி வாங்கி கொடுங்க. பெரிய வெடிகள் வாங்கி கொடுக்காதீங்க. அதே பெரியவங்களும் வந்து பட்டாசு வெடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக வெடிங்க. திரும்ப வந்து உங்களுக்கு எதாவது இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா புதவனம் வைக்கும்போது கூட நீங்கள் பார்த்து வைங்க. ஏன்னா சின்ன வயசுலலாம் புதவனம் எங்கள் கையில் வெடிச்சுலாம் காயம்லாம் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா வெடியும் கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃபாக வெடிங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது சரியாக வர வரைக்கும் உங்கள் குடும்பம் பேலன்ஸ் பண்ணுறது இன்னொரு கடன் வாங்கி ரொம்ப கடனில் தள்ளப்படுவீங்க. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாட்டினா அந்த குடும்பங்களை வந்து பின்னோக்கி போயிட்டே இருக்கும். அதனால் வந்து கவனமாக இருங்க. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.